வணக்கண்டா மாப்பிள்ள. ஸோ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த சோலோ லெவலிங் எபிசோடுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் 300 மெம்பர்ஸ் இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு இங்கே நிற்காம இன்னுமே க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை போட்டுட்டு இப்போ நம்ம சோலோ லெவலிங் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி விட்டு இருந்த எபிசோடெலாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகான் நல்லா வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கல, நான் இப்போ தான் உன் சேனலுக்கு வரேன், நான் எப்பறம் உன்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய அனிமி சீரிஸ்லாம் இருக்குது. கிரைம் த்ரில்லர், அட்வென்ச்சர், அதே மாதிரி காமெடி, ஆக்ஷன், ஸோ எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு ஆக்ஷன் சீரிஸ் தான். ஸோ அதெல்லாம் பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலான்னு பேசாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஆரம்பிச்சதுமே லாஸ்டா நம்ம ஆளு அங்க இருக்கிற மேஜிக் பீஸ்ட் கூட சண்டை போட்டுன்னு இருந்தா இல்லையா. ஸோ அதுல 2 பேரை சாவடிச்சிட்டான். லாஸ்டா இருக்கிறவன் சண்டை போட்டு அவனையும் சாவடிக்க போகும்போது நான் வந்து சரண்டர் ஆயிரம் என்ன விட்டுடுங்கன்னு சொல்றான். யார் அது பொண்ணு குரல்ல பேசுறது, நீ யாருன்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க வேலைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு பாலும் ஷாக் ஆயிரம். இன்னது பொண்ணா, அதுவும் இந்த டஞ்சன் ஒழியான்னு சொல்லிட்டு ஜின்னுவும் வந்துட்டு நீ எங்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருக்க, அதே மாதிரியே வந்துட்டு நிறைய பேரை சாவடிச்சிருக்க, நான் எப்படி உன்னை உயிரோட விட முடியும், அதே மாதிரி நான் வந்துட்டு உன்னோட ஆளுங்களையும் போட்டு தள்ளியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு சரி வராதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட லாடை பாதுகாக்கிறது தான் அவங்களோட வேலை, அதெல்லாம் நீ என்னை உயிரோட விட்டனா அவங்களாம் சந்தோஷம் தான் படுவாங்கன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் செல்ஃபிஷா பேசுறா. ஸோ ஜின்மாவும் இதை பார்த்துட்டு சரி ஏதோ ஒன்று, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து கிளம்புறான். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஜின்வோவை அட்டாக் பண்றதுக்காக போறா. ஸோ உடனே டஸ்க் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனோட ப்ரொடெக்ஷன் பவரை யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணிடுறான் அந்த அட்டாக்கை. இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டேன்னு சொல்றான். ஸோ இந்த பொண்ணுமே மறுபடியும் வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மட்டும் உயிரோட விட்டீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே உதவி செய்வேன்னு சொல்றேன். ஸோ நம்ம ஆளு என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்த விட்டு நான் வேற ஃப்ளோருக்கு போகணும், அதுக்கான பெர்மிட் வாங்கிட்டா இருக்கான்னு கேட்கறான். என்ட்ரி பெர்மிட்டா, ஸோ அது வந்துட்டு எங்க ஃபேமிலி கிட்ட தான் இருக்குது, நாங்க தான் வந்துட்டு அதை பாதுகாத்துன்னு வரோம், நீங்க மட்டும் என்ன உயிரோட விட்டீங்கன்னா நான் அதை உங்களுக்கு வாங்கி தருவேன்னு சொல்றான். ஸோ ஜின்வோவும் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போயிட்டு இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு எனக்கு போறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா நான் கேட்கறது என்னன்னா நான் உன்னை நம்பலாமான்னு சொல்றான். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப பயந்துடுறா. ஸோ அவனோட ஆறாவை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க என்ன நம்பலாம், நான் வந்துட்டு உங்களை ஏமாத்த இதுக்கப்புறம் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப உயர்ந்துடுறா. உடனே ஜின்வோவும் வந்துட்டு நீங்களாம் யாரு எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கும் போது அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு அந்த ஆண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஏதோ ஒரு ஐலாண்ட நாஸ்தி பண்ணின்னு இருக்கு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அட்டகாசம் பண்ணின்னு இருக்கு. அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நமக்கு டஞ்சன் உள்ள தான் காட்டாங்க. சோ அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்றான், என் பேர் வந்துட்டு எஸ்எல், நான் வந்துட்டு ராஜர் ஃபேமிலி சேர்ந்தவன், நான் தான் கடைசி பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை பத்தி அவ இன்ட்ரடியூஸ் பண்ணின்னு இருக்கா. ஜின்வோவும் வந்துட்டு நான் அதை பத்தி கேட்கலாமா, நான் வந்துட்டு ஒரு வேலை இவகிட்ட பேசினா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்குமோ, இவன் இந்த சிஸ்டத்தை பத்தி தான் யோசிச்சுன்னு இருக்கான். சோ அதை பத்தி எதனா வந்துட்டு தெரியுமா, சோ பருக்கா சொன்ன மாதிரி இவன் எதனா நம்ம கிட்ட சொல்லுவாளான்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் விடு, நீ வந்துட்டு மனுஷங்களெல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு உன் காதுல எதனா வந்துட்டு வாய்ஸ் கேக்குதான்னு சொல்றான். ஈஸில வந்துட்டு எனக்கு அதெல்லாம் கேட்கல, எனக்கு வந்துட்டு வேற ஒரு கமெண்ட் தான் கேக்குதுன்னு சொல்றான். என்னதுன்னு கேட்கும்போது தான் சொல்றேன், இந்த மாதிரி இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லிதான் எனக்கு கமெண்ட் வரும், அந்த கமெண்ட் உனக்கு எப்பல இருந்து வருதுன்னு நம்பாலு கேட்கறான். நான் இங்க எப்ப லாஸ்டா வந்தோமோ அதுல இருந்து எனக்கு இந்த கமெண்ட் கேட்டுன்னு தான் இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல எங்க ஃபேமிலி எல்லாருக்குமே கேக்குதுன்னு சொல்றான். நீங்க இங்க வந்தீங்களா, சோ இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்கறான். இவங்க எல்லாருமே டீமன் ரெல்ம்னு ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. சோ அங்க இருந்துதான் இவங்களுக்கு மிஷின்லாம் கொடுக்க அந்தந்த இடத்துக்கு இவங்க செப்பரேட் ஆகி போவாங்க. சோ லாஸ்டா நாங்க எல்லாருமே வந்துட்டு எங்கேயோ அன்கான்சியஸா இருந்த மாதிரி தான் இருக்கு. சோ லாஸ்டா நாங்க எல்லாரும் சென்ஸுக்கு வந்த உடனே பார்த்த மொதல் இடம் இதுதான், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த கமெண்ட் கேட்டுனே இருக்கு. சரி அந்த டீமன் ரெல்ம்ல நீங்க எல்லாம் என்ன பண்ணின்னு இருப்பீங்கன்ட்டு நம்பால் கேட்கறான். நாங்க எல்லாருமே வாருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணின்னு இருப்போம்னு சொல்றான். சோ எதுக்காக நீங்க வந்துட்டு வாருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எனிமி இருக்கான், அவன் கூட சண்டை போடுறதுக்காக நாங்க இங்க இருக்கிற எல்லா டீமன்ஸையும் ஒண்ணு சேர்த்து அவங்க கூட சண்டை போடுவோம், அந்த சிச்சுவேஷன்ல அந்த எனிமி கூட நாங்க சண்டை போடுற நிலைமை வந்தது. அவ்வளவுதான். இவ வந்துட்டு இதை சொன்னதுக்கு அப்புறமா இவளோட சிஸ்டம் கரெக்ட் ஆயிட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் என்னால வந்துட்டு எந்த தகவலையும் உங்ககிட்ட பகிர முடியாது, இவ ஒரு மாதிரி இவளோட சிஸ்டம் கிராஷ் ஆன மாதிரி சொன்னதே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி இதுக்கப்புறம் என்னால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பகிர முடியாது, பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்கப்பட்டு விடுறா. சோ நம்பாலும் வந்துட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது, இந்த மிஸ்டேக் என்னன்றத இதுக்கப்புறம் நான் அந்த டஞ்சன் உள்ள போனா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இவனுமே இதை யோசிச்சுனே இருக்கான். சோ அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு அந்த ஆன்ட் எல்லாமே பண்ண அட்டகாசத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்துன்னு இருக்காங்க. கோ கன்கி தலைமையில தான் நடந்துன்னு இருக்கு. பண்ற ஹூவும் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்துட்டு 294 பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க, அதுல 108 பேர் வந்துட்டு சண்டை போட்டாங்க, அவங்க கூட சேர்த்துட்டு 4 E ரேங்க், 1 C ரேங்க், 1 B ரேங்க் எல்லாருமே இறந்துட்டாங்க. நம்ம சேர்மனும் என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேஜிக் பீஸ்ட சாவடிக்கிறதுக்கு இத்தனை பேர் அவங்க உயிரை விட்டாங்களான்னு கேக்குறாரு. ஓவும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க சார், நாம லாஸ்டா வந்துட்டு ஒரு A ரேங்க் ஹண்டர் வந்தாரு, அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆண்ட நம்ம சாவடிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சமாச்சு காப்பாற்ற முடிஞ்சது. சோ அந்த ஆண்ட் எல்லாமே வந்துட்டு A ரேங்க்கு ஈக்குவலா இருக்கும். இன்சிடென்ட் நடந்த இடம் வந்துட்டு அந்த ஜேஜோ ஐலாண்டுக்கு 120 கிலோமீட்டர் தூரத்துல தான் நடந்திருக்கு. இப்ப அந்த ஆண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பறக்கவும் ஆரம்பிச்சிருக்கு.
அது வந்துட்டு இன்னுமே நல்லா பறக்க ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட சதன் டிப்புக்குள்ள அது உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட நேஷன் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடும். அதனால நம்ம வந்துட்டு ஜப்பான் கிட்ட ஹெல்ப் கேட்டே ஆகணும். அதே மாதிரியே வந்துட்டு நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி கூடயும் வந்துட்டு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வச்சே ஆகணும். அப்பதான் நம்ம வந்துட்டு இதை எதிர்த்து போராட முடியும்ட்டு கோவும் சொல்றாரு. நான் வந்துட்டு அண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்டா ஆர்டர் கொடுக்குறேன். இப்ப நம்ம வந்துட்டு ஜேஜோ ஐலாண்ட் மேல 4th டைம் ரைட் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே ரெடி ஆகுங்கடான்னு சொல்றாரு. ஸோ அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு டஞ்சனுள்ள தான் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியில வந்துட்டு சாரி என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு எதுக்கு மயக்கப்பட்டு விழுந்தேனே எனக்கு தெரியல. ஸோ நான் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி எனக்கு பிளர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ஆனேன்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்லம்மா, ஒன்றும் ஒரே இல்லை, சரி சொல்லு அந்த இடம் வந்துடுச்சான்னு சொல்லும்போது பக்கத்துல தான் இருக்கு, என்னோட ஃபேமிலி வந்துட்டு அங்கதான் இருக்காங்கன்னு சொல்றான். அங்க ஒரு டீமன் கேஸ்டல் இருக்கு. ஈஸில வந்துட்டு ஜின்வாவை கூட்டுன்னு அவங்க அப்பாவை பார்க்க போறா. நீ கூட்டு வந்து இருக்கான்னு பாத்தியா, அவன் வந்துட்டு சரியான பவர்ஃபுல்லான ஆளு, அவனோட ஷேடோல நிறைய பேர் ஒளிஞ்சுன்னு இருக்காங்க, இவனை எதுக்கு இங்க கொண்டு வந்தேன்னு கேக்குறான். என்னோட பொண்ணை ஏமாத்தி என்னோட கேஸ்டல என் கையில இருந்து புடுங்கலான்னு பாக்குறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, இந்த மாதிரி நடந்தா அவன் கூட சண்டை போட கூட ரெடியா இருக்கான்னு சொல்லிட்டு ஜின்வாவை சரண்டர் பண்ணிடுறாங்க. ஜின்வாவும் வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்க பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நீங்க வந்துட்டு என்ட்ரி பெர்மிட் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க யாருமே இதுவுமே பண்ணாம நான் இங்க இருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இவன் தான் வந்துட்டு வல்கனையும் மெட்டாசையும் டிஃபீட் பண்ணுது. இவனை அழிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட சத்து இல்ல, அதனால இவன் சொல்றதான் நம்ம கேட்டவனும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவருமே அந்த என்ட்ரி பெர்மிட்டை கொடுத்துறாரு. இப்பா நீ கேட்ட மாதிரி நான் என்ட்ரி பெர்மிட்டை கொடுத்தேன், அதனால நீங்க வந்து சீக்கிரமா கிளம்பு அவ்வளவுதானு சொல்லும் போது இல்ல இன்னும் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸிலேயே நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் பாரோ பண்ணிக்கிறேன்னு சொல்றான். சோ இவரு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை என்கிட்ட இருந்தே கூட்டிட்டு போகன்னு சொல்லும் போது நான் ஒன்னும் தப்பா சொல்லல, இவ வந்துட்டு சொன்னா இந்த மாதிரி இவளுக்கு இந்த இடம்லாம் தெரியும், அதனால இவன் என்ன கொஞ்சம் கைட் பண்ணனா என்னோட வேலை ஈஸியாவே முடியும், அதுக்குதான் நான் கூட்டேன்னு சொல்றான். என் பொண்ணை பத்திரமா பாத்துப்பியான்னு கேட்கும்போது கண்டிப்பா நான் பாத்துப்பேன்னு சொல்றான். அவளை கூட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து இங்கே விட்டுடுன்னு சொல்றாரு. இப்ப இவன் வந்துட்டு 91th ஃப்ளோருக்கு போறதுக்கு பர்மிட்டும் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் அடிதடி தான். அதே மாதிரியே வந்துட்டு இகிரிஸ்க்கும் டேங்குக்கும் வந்துட்டு லெவலப்பும் ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்துட்டு ஏ ரேங்க் எஸ் ரேங்க்ன்ட்டு பெரிய ரேங்க்ல இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸிலும் வந்துட்டு சரி இப்ப நம்ம வந்துட்டு சரக்கு கொண்டு போனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்துன்னு இருக்கான். நீ ஏன் சரக்கு எடுத்துன்னு இருக்க, உனக்கு வேணா நீ அதெல்லாத்தையும் எடுத்துன்னு போன்னு சொல்லும் போது இல்ல எனக்கு இல்ல, இப்ப நம்ம பார்க்க போறவங்க எல்லாருமே வந்துட்டு நோபல் ஆளுங்க, ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சரியான பவர்ஃபுல்லான ஆளுங்க, அதனால நம்ம அவங்க கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தையில ஈடுபடுவோம், அதுக்கப்புறம் சண்டை போடுங்கன்னு சொல்லும் போது கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்லு, நான் வந்துட்டு உன்னை விட வீக்கா இருந்தேன்னா நீ இந்த மாதிரி தான் என்கிட்ட பேசினு இருந்திருப்பான்னு கேக்குறாரு. ஸோ இவளுமே வந்துட்டு இல்லைன்னு சொல்றான். அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் அடிப்படைஞ்சு போக தேவையில்ல, அதனால நான் பாத்துக்கிறேன், உங்க ஃபேமிலியை தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்கணும்னு நினைக்கிறேன், மத்தபடி இங்க இருக்கிற எல்லாருமே நான் போட்டு தள்ளிடுவேன்ட்டு சொல்றேன். சரி ஜின்வோ நீங்க ஏன் வந்துட்டு என்னோட ஃபேமிலியை உயிரோட விட்டீங்கன்னு கேட்கும்போது எனக்கு உன்னை கொஞ்சம் பிடிக்கும், அதனாலதான் உன் ஃபேமிலியை நான் உயிரோட விட்டேன்னு சொல்றாரு. சரி ஓகே ஈசில் நீ வந்துட்டு இப்போ உங்க அப்பா கிட்டே திரும்பி போலான்னு சொல்லும் போது இன்னது எங்க அப்பா கிட்டியா, நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லும் போது இல்ல நான் உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி உங்க பொண்ணு கண்டிப்பா நான் பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நீ இப்போ நான் மீதி இருக்கத்தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இல்ல நீங்க வந்துட்டு என்ன வேஸ்ட்னு நினைக்கிறீங்களான்னு ஈசில் கேக்குறான். இல்ல நான் அப்படி ஒன்றும் நினைக்கல, நீ வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்க, நீ வந்துட்டு ரொம்பவே டயர்டா இருப்ப, அதனால நீ போமான்ட்டு நான் சொல்றேன்னு சொல்லும் போது நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லும் போது சரிவா எனக்கு நீ சொல்றது புரியுதுன்னு சொல்லிட்டு இவனையுமே கூட்டின்னு போறாரு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகினே போயிருக்கான். 92 போறான். ஸோ அங்க வந்துட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு 95க்கும் போறான். ஸோ எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அவன் மட்டும் போயினே இருக்கான். ஜோயும் சாவையும் வந்துட்டு அந்த ரைட் மிஷினுக்கு கூட்டு இருக்காங்க. இவங்களை மட்டும் கூட்டது இல்லாம பிரசிடென்ட் பேக் இருக்கார் இல்லையா அந்த ஒயிட் டயர் கில்ட்ல அவரையுமே வந்துட்டு கூட்டு இருக்காங்க. நார்மலா ஒரு ரைட் மிஷின் மட்டும் இல்ல, இது வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா அதாவது இந்த கண்ட்ரில இருக்கிற எல்லா எஸ்ராங் கண்டரையும் கூட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒண்ணு திரட்டி இவங்க அந்த ரைடுக்கு போயிட்டு எப்படியாச்சும் அந்த ஆண்டை டிஃபீட் பண்ணி வரணும். ஸோ அதை தான் இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. ஸோ இந்த சாவும் வந்துட்டு அப்படின்னா இவங்க சங்கையும் கூப்பிடுவாங்களான்ட்டு லைட்டா யோசிக்கிறாங்க. எப்ப நம்ம வந்துட்டு இந்த ரைடுக்கு போறோம்னு சொல்லும் போது இன்னும் முடிவு பண்ணல, ஆனா நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் ஆகாது போறதுக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு ஜோயும் பேசினு இருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய கில்ட்ல இருந்து ஒரு ஆள் வராரு நம்ம ஊருக்கு, இந்த மாதிரி அந்த ரைட் மிஷினை பத்தி பேச நம்ம எல்லாரும் அங்க போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுமே இங்க பேசினு இருக்காங்க. சோ அப்படியே கட் பண்ணிட்டு நமக்கு மறுபடியுமே டஞ்சன் உள்ள தான் காட்டாங்க. 100th ஃப்ளோருக்கும் வந்துடுறான். ஸோ இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி சுடுகாடு மாதிரி இருக்குது. ஸோ இவங்களும் வந்துட்டு யாருமே இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு ஈஸியா தான் இருக்குமேன்ட்டு நினைக்கும் போது ஸோ வானத்துல இருந்து ஒரு ஃபிளையிங் கிரியேச்சர் பறந்து வருது. ஸோ யாரா அது என்னடா அதுன்ட்டு பார்த்துன்னு இருக்கும்போது அது மேலதான் வந்துட்டு இங்க இருக்கிற டீமன் லார்டு இருக்கிறாரு. ஸோ இவரோட பேர் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பரான். ஸோ இவருக்கும் நம்ம ஆளுக்கும் தான் இப்ப சண்டை நடக்க போகுது. அதே மாதிரியே வந்துட்டு அந்த ஃபிளையிங் கிரியேச்சரோட பேர் வந்துட்டு கசேலின். இந்த மாதிரி இவன் ஏர்ல சண்டை போடுற வரைக்கும் எனக்கு கஷ்டம் தான், இவனை எப்படியாச்சும் வந்துட்டு நான் தரைக்கு கொண்டு வரணும், அப்பதான் வந்துட்டு என்னால அவன் கூட நேருக்கு நேரு சிங்கிள்ஸ் போடும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுன்னு இருக்கான். ஸோ இந்த பக்கம் அந்த டீமன் கிங்கும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஆளு எல்லாருமே சமன் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஈஸிலும் வந்துட்டு
இந்த மாதிரி இத்தனை பேரை சமன் பண்ணியிருக்காங்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துன்னு இருக்கான். ஸோ இவனுங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வந்துன்னு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம ஆளும் வந்துட்டு அவனோட ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சமன் பண்றான். ஸோ இவனுங்களும் வந்துட்டு அங்க இருக்கிற தரைய பொழந்துக்கின்னு ஸோ இவங்க வயிற்றுல கத்திய கூட்டுன்னு மாசம் வெளியே வரானுங்க. ஸோ இப்படியே வந்துட்டு சண்டை ஸ்டார்ட் ஆகுது இவனுங்க 2 பேருக்கும். இந்த பக்கம் ஈஸிலும் வந்துட்டு இந்த மாதிரி இப்ப நான் யார் பக்கம் நிக்கிறது, ஸோ இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த இந்த டீமன் கிங் பக்கம் நிக்குவான், இல்லைன்னா வந்துட்டு இந்த இடத்துக்கு ஒரு விசிட்டர் மாதிரி வந்துட்டு இங்க இருக்கவங்க எல்லாரையும் போட்டு தள்ளின்னு இருக்க ஜின்வா கூட சேரவான்னு சொல்லிட்டு ஈஸிலும் குழம்பு போய் பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ பரானு என்ன பண்றான்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி மேகத்தை வந்துட்டு அட்டாக் பண்றான். ஸோ அந்த அட்டாக் போய் மேகத்தை ரீச் ஆனதுமே ஸோ ஒரு பெரிய ஜெயிண்டிக்கான கிளவுட் உருவாகி ஸோ அதுல இருந்து தண்டர் ஃபுல்லா வந்துட்டு கீழே இருக்கிற ஜின்வாவோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ நிறைய பேர் சாவும் ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ அதுல இருந்து ஒரு தண்டர் வந்துட்டு ஈஸியில அட்டாக் பண்ண வருது. அந்த நேரம் பார்த்து நம்மளால போயிட்டு ஈஸியில காப்பாத்திடலாம். ஸோ காப்பாத்திட்டு இதே மாதிரி இருந்ததுன்னா என்னோட எம்பி வந்துட்டு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னால யாரை வச்சும் சண்டை போட முடியாது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால இவன் கிட்ட வைட் ரேஞ்சில் சண்டை போடுறத விட்டுட்டு க்ளோஸ் ரேஞ்சில் சண்டை போட்டாதான் எனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இவனுமே இங்க இருக்கிறவங்களெல்லாம் சமன் பண்ணிட்டு சண்டை போடுறதுக்காக வேகமா போறான். இவன் அப்படியே ஓடினே இருக்கும்போது அவனோட டேஷ் பவரை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஸோ ரொம்பவே ஃபாஸ்டா பக்கத்துல போயிட்டு இப்போதைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் குறி வந்துட்டு அந்த பறக்கிற கிரியேச்சர் தான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அதோட விங்ஸை கட் பண்றதுக்காக போறான். ஸோ பரனும் அதை நோட் பண்ணிட்டு ஸோ அவனை அப்படியே டிஃபெண்ட் பண்ணி ஒரே ஒரு ஸ்விங் தான் பண்றான். ஸோ அதுலயும் நம்ம ஆளு பறந்து போய் சொறி இருக்கான். ஸோ இவனுமே வந்துட்டு அவனோட அட்டாக்கை மறுபடியும் யூஸ் பண்றான். ஸோ அது வந்துட்டு ஜின்வோவை துரத்துக்கினே வருது. ஸோ ஜின்வோ வந்துட்டு இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஈக்ரிஸையும் டஸ்கையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். ஸோ டஸ்க் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அந்த தண்டரை பிளாக் பண்றான். ஒரு கட்டத்துல டஸ்கோட பவரும் வந்துட்டு காலி ஆயிடுது. ஸோ அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கிறான் அந்த ஸ்பியரோட பவரை யூஸ் பண்ணி ஸோ ஒரு ஜெயிண்டிக்கான பவரை ரிலீஸ் பண்றான். ஸோ அது போயிட்டு அவனை கொஞ்சம் அட்டாக் பண்ணி இருக்கும்போது ஸோ இவன் வந்துட்டு கொஞ்சோண்டு அதுல தடுமாறிடுறான். ஏதோ ஒரு ஸ்வாடு பறந்து வந்துட்டு அந்த ஃபிளையிங் கிரியேச்சரோட கழுத்தை வெட்டிடுது. ஸோ என்னன்னு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஈக்ரிஸ் தலைவன் தான் வேலை பார்த்து வச்சிருக்கான். ஸோ அவனோட ஸ்வாடை பறக்க விட்டுருக்கான். ஸோ அது போயிட்டு அந்த கிரியேச்சரோட கழுத்தை வெட்டியிருக்கு. ஸோ ஒரு வழியா அவனுமே கீழே வந்துடுறான். ஸோ நம்மளும் வந்துட்டு நீ கீழே வந்துட்டியா, ரொம்பவே சந்தோஷம்டா, உன்னை நிமிந்து பார்த்து என் கழுத்து வலிக்குது, சரிவா நம்ம 2 பேரும் சண்டை போடலாம்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் சண்டை போட ரெடி ஆகுறானுங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய கில்டுல இருந்து ஒரு ஆளு நம்ம ஊருக்கு வந்துட்டு அந்த மிஷினை பத்தி பேசலாம்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அவர் தான் வந்திருக்காரு. அவரோட டிரான்ஸ்லேட்டர் பேர் வந்துட்டு அனேகாவா. இவங்க வந்துட்டு டிரான்ஸ்வாட் கில்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க கில்ட் மாஸ்டரோட பேர் வந்துட்டு கோட்டோ ரியூஜி. எங்களோட அழைப்பை ஏற்று எங்ககிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை வச்சுக்கினதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றாரு. ஸோ கோவு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, இப்படி சொல்லாதீங்க, ஸோ நாங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹெல்ப்புக்கு உங்களை கேட்டோம். ஸோ நீங்க வந்துட்டு ஓகே சொல்லிட்டீங்க எங்களுக்கு, சரி அது எல்லாத்தையும் விடுங்க, உங்க முன்னாடி நாங்க ஒரு ஃபைலை வச்சிருப்போம், நிறைய கன்க்ளூஷனுக்கு நீங்க வருவீங்க. இந்த மாதிரி நாங்க அந்த ஃப்ளையிங் ஹேண்ட்ஸை பத்திட்டு நிறையவே டீகோட் பண்ணியிருக்கோம்னு சொல்றாரு. ஸோ அதுல 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளையிங் ஹேண்ட்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு 1 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதே மாதிரியே அது வந்துட்டு பிறந்த உடனேவே மேசிவா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வந்துட்டு எடுத்தோடனே அந்த குவீன் ஆண்ட்டை கொண்டுட்டோம்னா மீதி இருக்கிற ஆண்ட் எல்லாம் வந்துட்டு 1 வருஷத்துல இறந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. லாஸ்டா நடந்த 3 ரெய்ட் மிஷின்லயே வந்துட்டு நாங்க இதை தான் கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி எனிமி வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ, ஸோ அதாவது எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் மேஜிக் பவர் வந்துட்டு யூஸ் பண்ற ஆளுங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் தேடி போய் தான் அந்த ஆண்ட்டுங்க வந்துட்டு கொண்டுன்னு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதே ஒரு க்ளூவா வச்சு அவங்க எல்லாருமே போட்டு தள்ளலாம்னு சொல்றாரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கோவுமே இது வந்துட்டு நம்மளதான் அட்டாக் பண்ணிச்சு, ஆனா நம்ம வந்துட்டு இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை, இவங்க இதை நோட்டீஸ் பண்றாங்க, இவங்க வந்துட்டு ரொம்பவே உள்ள இறங்கி இதை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவருமே ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்காங்க. அதே மாதிரியே வந்துட்டு அந்த கில்ட் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எங்க கிட்ட 11 எஸ் ரேங்க் கண்டர் இருக்காங்க, அதுல வந்துட்டு என்னையும் சேர்த்து மொத்தம் 10 எஸ் ரேங்க் கண்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவோம். இப்ப நாங்க 10 பேர் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஸோ சுத்தி இருக்கிற ஆண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க பாத்துப்போம். உங்களோட வேலை என்னன்னா நீங்க போயிட்டு அந்த குவீன் ஆண்ட்டை கொல்லணும். ஸோ அது மட்டும் தான் உங்களோட வேலைன்னு சொல்ல முடியும். ஸோ ஓவுமே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க போற இடத்துல வந்துட்டு 1000 எறும்புங்க இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு அது எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவீங்களான்னு சொல்லும் போது ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ நாங்க வந்துட்டு அங்க எவ்வளவு கஷ்டப்படுறோமோ நீங்களும் வந்துட்டு குவீனை போட்டு தள்ள அவ்வளவு கஷ்டப்படுவீங்க. ஸோ நம்ம வந்துட்டு பிரிச்சு சண்டை போட்டாதான் வந்துட்டு இதை ஜெயிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம ஊரை நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவருமே நல்லாவே பேசினா இருக்காரு. இதே மாதிரி எங்ககிட்ட அந்த அளவுக்கு எஸ்ராங் கண்டஸ்ட்லாம் இல்லை. சரி ஓகே நீங்க சொல்றீங்க, எனக்கு இந்த பிளான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பத்தி நம்ம ஃபர்தரா பேசலாம்னு சொல்லிட்டு இவங்களுமே இந்த இடத்துல பேசினு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த சீன் நாங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு டஞ்சனோட தான் காட்டாங்க. ஸோ 2 பக்கம் இருக்கிற சோல்ஜர்ஸும் வந்துட்டு மோசமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ நம்மளோட எம்பியும் வந்துட்டு வேகமா குறைய ஆரம்பிக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அயனும் வந்துட்டு வேகமா அட்டாக் பண்ண போகும்போது அவன் அயன் மூஞ்சிலே கத்தியை விட்டுட்டு நவுத்தி விட்டுறான். ஈகிரிஸும் பெருசா வந்துட்டு ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேங்கிறான். ஈகிரிஸுமே அடிச்சு போட்டுறான். ஸோ இதுதான் நம்மளோட நேரம்னு சொல்லிட்டு நம்ம ஆளு ஒளிஞ்சு போயிட்டு அடிக்க போறான். ஸோ அதையுமே அவன் பிளாக் பண்ணிட்டு நம்ம ஆளோட மூஞ்ச பிடிச்சி தூக்கிடுறான். அவனோட ஸ்வாட் எடுத்து வெட்டுறதுக்காக வரான்.
ஸோ அந்த நேரம் பார்த்துட்டு டஸ்க்கு அவனோட ப்ரொடெக்ஷன் பவரை யூஸ் பண்றான். ஸோ யூஸ் பண்ணி இவன் ஒரு செகண்ட் யார் அது என்ன தடுத்துட்டு பார்த்துன்னு இருக்கும்போது நம்மளால என்ன பண்றான்னா அவனோட ஷார்ட் ஸ்வாடை யூஸ் பண்ணி அவனோட கையிலே கத்தியா இருக்கிறான். ஸோ இந்த பக்கம் இவன் பார்க்கும்போது ஈகிரீஸோட ஸ்வாடையும் இறக்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு டஸ்க்கு அவனை பிடிச்சின்னு இருக்கான், ஈகிரீஸ் வந்துட்டு அவனோட வயிற்று பிடிச்சின்னு இருக்கான். ஸோ நம்மளும் வந்துட்டு ரெண்டு பக்கமும் கத்தி இறக்கிட்டானுங்க. ஸோ இவன் வந்துட்டு அப்பயுமே விடுற மாதிரி தெரியல, அவனோட பவரை யூஸ் பண்ணி மறுபடியுமே வந்துட்டு அவன் அந்த கிளவுட அட்டாக் பண்றான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆளோட எம்பி வந்துட்டு டோட்டலாக காலி ஆயிடுச்சு. இதே மாதிரி இவனோட சோல்ஜர்ஸும் வந்துட்டு எல்லாருமே செத்துட்டாங்க. அவனோட பெரிய ஜாயிண்ட்டுக்கான ஸ்வாடையும் அவன் வெளியே எடுத்துறான். இவனுக்கு ரெண்டு பேரும் இந்த பக்கம் சண்டை போட ரெடி ஆகிறானுங்க. ஸோ மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ ஈசிலும் வந்துட்டு ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈசிலோட கண்ணுக்கு இவங்களோட சண்டை தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஃபாஸ்டா அடிச்சுக்கிறானுங்க. ஸோ எஸ் ரேங்க்குக்கும் மேலே எதனா இருந்ததுன்னா அதுதான் இவனுக்கு ரெண்டு பேரும் கண்டிப்பா இருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளும் விடுற மாதிரி தெரியல. ஸோ ஒரு கட்டத்துல அவன் நம்ம ஹீரோவா அடிச்சிடறான். ஸோ அதுல வந்துட்டு நம்ம ஹீரோட டேகரும் வந்துட்டு பறந்துடுது. ஸோ இதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சிடறான். ஸோ ஹீரோவும் அந்த நேரம் பார்த்துட்டு அவன் கையையும் பிடிச்சிடறான். ஸோ இப்படியே போச்சுன்னா இது நல்லதுக்கு இல்லை. ஸோ இவன் வந்துட்டு என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு பயத்தோட பார்த்துன்னு இருக்கான் நம்ம ஹீரோவும். இவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு குழுவும் இல்லாம அப்படியே மூச்சு நின்று இருக்கும்போது ஈசில் என்ன பண்றாங்க, அவன் கையில இருக்கிற அந்த ஈட்டியை தூக்கி போடுறான். ஸோ இவன் அந்த ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு யாரும் அதை தூக்கி போட்டதுன்னு பார்க்கும்போது ஸோ நம்ம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட நேரம், என்னோட பவரை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூலர் ஹேண்டை வந்து பூஸ்ட் பண்றான். ஸோ அதை பூஸ்ட் பண்ணோடனே நம்ம ஆளுக்கு வந்துட்டு சரியான பவர் கிடைக்குது. ஸோ ஒரு ஜெயிண்டிக்கான பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த பேரனோட கையை ரெண்டுத்தையும் பிடுங்கி போட்டுறான். ஸோ கையை பிடுங்கி போட்டான்னா அவனோட வாய் இருக்குது இல்லையா, ஸோ அதுல வந்துட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக போகும்போது ஹீரோ அவன் கையை தூக்கி போட்டுட்டு ஸோ க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு அவனோட தாடை இருக்கு இல்லையா, ஸோ அந்த சின்னிலே ஒரு பஞ்சு வைக்கிறான். ஸோ அந்த பஞ்சு வச்சதுல அவனோட பல் ரெண்டும் கிராஷ் ஆயிட்டு அவனோட மூஞ்சி வந்துட்டு அப்படியே குழம்பி போயிட்டு அவனோட மூஞ்சே இல்லாம அப்படியே அது கிழிஞ்சிடுது. ஸோ அப்படியே அவனோட கழுத்துல இருந்து மேசிவான பவர் அப்படியே மேலே போயிட்டு மேகத்தில் அடிச்சு ஸோ அதே மாதிரி இவனுக்கு நிறைய ரிவார்டும் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ லாஸ்டா ஜின்னுவும் வந்துட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிடுறான். ஸோ அப்படியே அவனுக்கு கீழே வந்துடுறான். ஸோ ஈசலும் வந்துட்டு பக்கத்துல வரும்போது ஈசில் இந்த மாதிரி போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, சரி உங்க ஃபேமிலி தான் இதுக்கப்புறம் நம்பர் 1 ஃபேமிலி, நான் சொன்னதை பண்ணிட்டேன்னு சொல்லும்போது இவங்களுமே வந்துட்டு ஆனந்தத்துல அழுவ ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபாஸ்டாகவே முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மாங்கால வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி தான் போயிருப்பாங்க. ஒரு வீடியோல இப்போ வந்துட்டு பாரானை மீட் பண்ணிட்டான், அதே மாதிரி வந்துட்டு பாரானை டிஃபீட் பண்ணிட்டான். இப்போ இந்த 100 ஃப்ளோர் முடிஞ்சிடுச்சு இல்லையா, ஸோ இப்போ இந்த கேஸ்டல் கதை முடிஞ்சிடுச்சு. இப்போ இவன் இதை விட்டு வெளியே வந்துட்டு ஸோ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் அந்த ரைடுக்குள்ள இன்வால்வ் ஆகுறது. ஸோ இவன் அந்த ரைட் மிஷனுக்கு போறானா இல்லையான்றதெல்லாம் இனி வர எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.